கந்தகத்தை சுவாசித்தோம், குருதி ஆற்றில் குளித்தோம். தலைவன் பின்னால் தமிழனெல்லாம் தவமிருந்த பூமி இது. அங்குல நிலவும் ஒவ்வொரு கதை பேசும். கஞ்சிக்கு நின்றவர் கணைக்கு விழுந்த கதை சொல்லும். பாதுகாப்புக்காய் பதுங்கு குழியில் பதுங்கியவருக்கு பதுங்கு குழியே பாடையான கதை சொல்லும். உயிரற்ற மகைவையை விட்டுவிட மனமின்றி தோளில் சுமந்த தந்தையர் கதை பேசும். வீட்டுக்கொருவரை களத்துக்கு அனுப்பி கண்ணீருடன் காத்திருந்த அன்னையர் துணையவள் கதை பேசும். முன்னே நடப்பவன் இமைக்கும் நொடிக்குள் மடிந்திடுவான். அள்ளி அணைக்க முடியாமல் உயிருக்காய் ஓடியவர் கதை சொல்லும். புலரும் பொழுதெல்லாம் மரணத்தில் புலர்ந்த கதை பேசும். குருதியாற்றில் குளித்த மண் எத்தனை கதை பேசும். மடை திறந்த வெள்ளமாய் கொட்டி தீர்த்திடும். ஈழக்கனவை கடைசி வரை சுமந்தே இங்கே அல்லவா புதைத்தோம். 30 கனவல்லவா எம் கனவு கனவாகவே இன்னும். நாங்கள் இங்கே பரிதாபங்களாய் எடுப்பார் கைப்பிள்ளையாய். அரசியல் முதல் அந்தரங்கம் வரை முள்ளிவாய்க்கால் பேசுகிறோம். முடிந்து விடவில்லை எம் அவலம், முடிவிலியாய் தொடர்கிறது. தேசம் துறந்து பிரதேசம் பறந்து வந்தாலும் கண்மூடும் வேளையிலும் கனவாய் வந்து கொல்லுது. அழகான வாழ்விருந்தது, அழிவினில் மீண்டிட துணிவிருந்தது. மலையாய் நம்பியிருந்த தலைவன் இல்லை என்றானதும் எல்லாம் தப்புத்தாளங்களாய் கண்முன்னே. வந்தவன் போனவன் நின்றவன் எல்லாம் புது புது பெயரில் புலிவேடமிட்டு நித்தம் ஒரு கூத்து. இப்போ அரங்கேற்றம். ஆளியில்லா கப்பலாய் அல்லாடும் எம்மில் சவாரிக்கான காத்திருப்புகள். வேள்விக்காய் நாம் இறைத்தது 3 தலைமுறைக்கான 30 வருட வாழ்வு மட்டுமா? அடுத்த தலைமுறைக்கான நிமிர்வையும் தான். தொட்டு விழும் தூரத்தில் இப்போ தொடுவானமாக ஈழம் மட்டுமா? செத்தவர் தொலைந்தவர்க்கான நீதியும். பற்றி படர்ந்திட தடியும் இல்லை, வேலி ஊன்றிட மண்ணும் இல்லை. நாதியற்ற மக்கள் கூட்டமாய் எம் வாழ்வு. மாவிலாற்று பயணம் நந்தி கடலுடன் விடையேறியது. பரிநிர்வாணமானது புத்தர் மட்டுமா? நாங்களும் தான்.